வணக்கம் ராணி அவர்களே. இளவரசர் சலீம் தங்களை சந்திக்க வேண்டுமா? அப்படியா? வரச் சொல். சலாம் ராஜமாதா அவர்களே. நான் தங்களிடம் பேச விரும்புகிறேன். குறைந்தபட்சம் உன் அன்னையின் நினைவாவது வந்ததே. கூறு. ஷெஹன்ஷா திருமணம் செய்து கொள்ள போதை பற்றி தங்களுக்கு தெரியுமா? ஆம், எனக்கு தெரியும். தெரிந்தும் அமைதியாக இருக்கிறீர்கள். அந்த பெண் வேறு ஒருவரை காதலிக்கிறாள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவ்விஷயம் தெரிந்தும் ஷெஹன்ஷா அவளை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார். இல்லையே, அப்படி ஒரு விஷயம் இருப்பதாக ஷெஹன்ஷாவிற்கு தெரியவே தெரிந்திருக்காது. அப்படி ஒன்று இருந்திருந்தால் அவர் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருக்க மாட்டார். எந்த பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்ள போகிறாரோ அந்த பெண் என் நண்பன் ஃபரானுடைய காதலி. அவரை விட பாதி வயது உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகிறார். அதுவும் அப்பெண் வேறு ஒருவரை காதலிக்கிறார். இது தெரிந்தும் அவளை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார். இதற்காக நிலத்திற்காகவும் சாம்ராஜ்யத்திற்காகவும். இந்த நிலமும் சாம்ராஜ்யமும் மனிதர்களை விட பெரிதாகிவிட்டதா ஷெஹன்ஷாவிற்கு? எந்த பெண்ணிற்கு திருமணம் செய்து வைக்க சென்றாரோ அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள போகிறார். அந்த பெண்ணுடைய மணமகன் இறந்து விட்டான் என்று தெரிந்ததும் இவருக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. ஒருவேளை அந்த மணமகன் இறந்து போனதுக்கு ஷெஹன்ஷா தான் காரணம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் அவர் ஷெஹன்ஷா. ஆனால் என்னுடைய வருத்தம் என்னவென்றால் தாங்களும் அவருக்கு துணையாக இருக்கிறீர்கள். சலீம், சலீம், நான் கூறுவதை கேள். வணக்கம் ஷெஹன்ஷா. தாங்கள் இங்கே? ஆம், உங்களுக்கும் ராஜகுமாரி பேலாவிற்கும் முதலிரவு ஏற்பாடு செய்ய வந்தேன். தங்களுக்கு எந்த அறை வேண்டும் என்று கூறுங்கள். வேண்டுமென்றால் என் அறையை தங்களுக்கு தரவா? தாங்கள் கூற வருவதை வெளிப்படையாக கூறுங்கள். அதேதான். உங்களை விட குறைந்த வயது உள்ளவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள். ஆம். எனக்கு எதுவுமே தெரியாது. எந்த பெண்ணின் திருமணத்திற்காக நீங்கள் சென்றீர்களோ அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள். அந்த பெண்ணை திருமணம் செய்ய இருந்த மணமகன் திடீரென்று இறந்து விட்டான். அதே வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டீர்களா? இல்லை. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் ஜோதா பேகம்? நான் அவ்வாறு எதுவும் செய்யவில்லை. நீங்கள் மிகப்பெரிய அநியாயம் செய்திருக்கிறீர்கள். அந்த பெண் இன்னொருவரை காதலிக்கிறார் என்று தெரியும் அல்லவா? அப்படி தெரிந்திருந்தும் அவளை திருமணம் செய்ய போகிறீர்கள். ஷெஹன்ஷா, நீங்கள் ராஜ நியதி காரணமாக இந்த திருமணம் செய்ய போவதை என்னால் நம்ப முடியவில்லை. நிச்சயமாக வேறு காரணம் இருக்கும். அந்த காரணம் எனக்கு தெரிய வேண்டும். அதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜோதா பேகம். நான் அந்த பெண்ணை காதலித்து தான் நிக்கா செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் பரவாயில்லை. ஆம், அப்படியே நினைத்துக் கொள்ளுங்கள். முதல் பார்வையிலேயே எனக்கு அந்த பெண்ணை பிடித்து விட்டது. பிறகுதான் தெரிந்தது அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை இறந்து விட்டான் என்பது. அதனால் இதை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி நிக்கா செய்து கொள்கிறேன். ஆனால் அப்பொழுது வேறு காரணம் கூறினீர்கள். அப்போது நான் உங்களிடம் பொய் கூறினேன் ஜோதா பேகம், பொய் கூறினேன். தாங்கள் என்ன கூறினீர்கள்? எனக்கு பாதி வயது இருக்கும் பெண்ணை நிக்கா செய்ய போகிறேன் என்றா? அவளை நான் காதலிக்கிறேன் என்றா? இங்கே பாருங்கள், உண்மையை கூற வேண்டும் என்றால் இதை பற்றி நான் யாரிடமும் விவாதம் செய்ய விரும்பவில்லை, உங்களிடமும் கூட. போய், நான் இதை நம்ப மாட்டேன். நீங்கள் என்னிடம் பொய் கூறுகிறீர்கள். உங்கள் கண்களை பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் பொய் கூறுகிறீர்கள். நீங்கள் என்னை தவிர வேறு யாரையும் காதலிக்க மாட்டீர்கள். ஆனால் எனக்கு காதல் வந்துவிட்டது ஜோதா பேகம். இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். நான் அந்த பெண்ணை காதலித்தேன், அவளையே நிக்கா செய்து கொள்ள விரும்பினேன். இதுதான் என்னுடைய இறுதி முடிவு. என் முடிவில் யாரும் தலையிடக்கூடாது, நீங்களும் தான். சரி. இன்னொரு விஷயம், நிக்கா முடிந்த பிறகு நான் அவளை ஒரு சாதாரண பேகமாக வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவளை நான் என் விசேஷ பேகமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். பதவியும் அளிக்கப் போகிறேன். நிக்காவிற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள்.
மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் தான் தவறு செய்துவிட்டேன். நான் இதற்கு முன்பே இங்கு வந்திருக்க வேண்டும். ஒரே கல்லில் 2 மாங்காய். முதலில் ஜலாலின் நிக்கா. இதனால் ஜலால் ஜோதா பேகத்தை விட்டு விலகி விடுவார். இரண்டாவது, இந்த நிக்காவினால் ஏற்படும் சலீமின் கோபம். இதுவும் சலீமை தந்தையிடமிருந்து விலக்கிவிடும். ஹுதாவிற்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். பேலா ஃபரானின் காதலி என்று நல்ல நேரத்தில் குதுப் என்னிடம் கூறினார். இம்முறை எந்த சிரமமும் இல்லாமல் ஒரே அம்பில் 2 பறவைகளுக்கு குறிவைத்திருக்கிறேன். வா, மன்னித்து விடுங்கள் ஜோதா பேகம். இனி உங்களது சலீம் இன்னமும் உங்களை விட்டு விலகி விடுவார். யாருடன் நெருங்கி வருவார்? என்னிடம், தன்னுடைய அம்மாவிடம். வா எனது மகனே, என் அருகில் வா. உன் மனதிற்கு நிம்மதி அளிப்பதற்கு 2 விஷயம் காத்திருக்கிறது. ஒன்று, உனது அம்மாவாகிய நான். இரண்டாவது, இந்த அபின். இதற்குத்தான் அடிமையாகிவிட்டாயே. அதை செய்ததும் நான் தானே. சலீம் ஷெஹன்ஷா திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் அந்த பேலா என்று எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவள் ஏன் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டாள்? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. ஏனென்றால் இவர் ஷஹன்ஷாவாயிற்றே. அவருக்கோ இளம் பேகம் தேவைப்படுகிறது. சலீம், அவ்வாறு இல்லை. உன்னுடைய தந்தை அப்படிப்பட்டவர் அல்ல. நிச்சயம் இதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். அதற்காகத்தான் அவர் திருமணம் செய்து கொள்கிறார். அந்த காரணத்தை என்னிடம் அவர் கூறவில்லை. இனியும் உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் ராஜமாதா. உங்களுக்குள் இருக்கும் பொய்யான நம்பிக்கையை விடுங்கள். ஷஹன்ஷா மீது எனக்கு துளி அளவும் நம்பிக்கை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்களை நான் மனதார நம்புகிறேன். தாங்கள் ஷஹன்ஷாவிற்கு புரிய வைப்பீர்கள் என்று நம்பினேன். இது எவ்வளவு பெரிய தவறு! கவனமாக கேளுங்கள். நீங்கள் அவருக்கு புரிய வைப்பீர்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் நான் நிச்சயம் போராடுவேன். நான் இந்த திருமணத்தை நடக்க விட மாட்டேன். சலீம், அவரெல்லாம் ஒன்றுமில்லை. சிறிது பொறுமையாக இரு. இல்லை ராஜமாதா, அவருக்கும் தங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவர் ஷஹன்ஷாவாகவே இருக்க ஆசைப்படுகிறார். உங்களுக்கு ராஜமாதாவாக இருக்கும் ஆசை. இருவரும் அதை பலமுறை என்னிடம் நிரூபித்து விட்டீர்கள். உங்கள் இருவருக்கும் எப்பொழுதும் பதவி மட்டுமே முக்கியம். காதலை பற்றிய கவலையே இல்லை. நீங்கள் தானே கூறுவீர்கள், நான் தான் உங்களுடைய காதல் சின்னம் என்று. அப்படிப்பட்ட காதல் இப்பொழுது காணாமல் போய்விட்டதா? ஆனால் காதல் மீது நான் வைத்துள்ள மரியாதை எப்பொழுதும் எனக்குள் இருக்கும். இன்னொரு விஷயம், ஃபரானுடைய உண்மையான காதலுக்காக நான் ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பரை எதிர்க்கவும் தயாராக இருக்கிறேன். அவர் அந்த பெண்ணை மணக்க நினைத்தால் அதற்கு என்னுடைய சடலத்தை தாண்டித்தான் செல்ல வேண்டும். சலீம், நீ என்ன கூறுகிறாய்? அப்படி என்றால் உன் தந்தையை எதிர்க்க போகிறாயா? நான் என்னுடைய தந்தையை என்றோ இழந்து விட்டேன். ஒரு வீரனாக ஷஹன்ஷாவின் முடிவை எதிர்த்து போராடுவேன். அதற்காக நான் எதையும் செய்ய துணிந்து விட்டேன். புறப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் செய்து விட்டேன் மகாராணி. சம்பிரதாயப்படி அனைத்து காரியங்களுக்கும் நானும் ஏற்பாடு செய்து விட்டேன். இனி நாம் புறப்பட வேண்டியதுதான். ஆமத்தை, சரியான நேரத்தில் சம்பிரதாயங்களை முடித்து விட்டால் நன்றாக இருக்கும். வாருங்கள் வாருங்கள். நிறுத்துங்கள்! யாரும் இங்கிருந்து செல்ல முடியாது.
என்ன செய்கிறீர்கள் ஷேக்கு பாபா? அனைவரும் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், தாங்கள் வழிமறிக்கிறீர்கள். ஆம், ஏனென்றால் தாங்கள் தவறு செய்ய செல்கிறீர்கள். உனது அறிவுரை எனக்கு தேவையில்லை, வழியை விட. இந்த திருமணம் நடக்காது. ஷேக்கு, ஒரு விஷயத்தை நீ மறந்து விட்டாய். நீ யார் முன்பு நிற்கிறாய் தெரியுமா? தாங்கள் தான் மறந்து விட்டீர்கள். நிலத்துக்காகவும் சாம்ராஜ்யத்திற்காகவும் இந்த திருமணத்தை செய்து கொண்டு முகலாய சாம்ராஜ்யத்தின் பெருமையை கெடுக்கப் போகிறீர்கள். இளவரசர் சலீம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? முதலில் வழியை விடு. இல்லை மான்சிங் அண்ணா, இன்று சலீம் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. இவரை தடுப்பதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்வேன். அப்படியா? அதையும் நான் பார்க்கிறேன். என்னை தடுக்க நீ என்ன செய்கிறாய் என்று. எதை வேண்டுமானாலும் செய்வேன். ஏனென்றால் அந்த பெண் வேறு ஒருவனை காதலித்துக் கொண்டிருக்கிறாள். அவள்தான் என்னை நிக்கா செய்து கொள்ள விரும்புகிறாள் ஷேக்கு. இது இரு குடும்பங்களுக்கு இடையே நடக்கும் விஷயம். இதில் நீ தலையிட வேண்டாம். இது இரு குடும்பம் எடுத்த முடிவல்ல, உங்கள் சர்வாதிகாரத்தினால் எடுத்த முடிவு. சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த படை பலத்திற்காக உங்களை விட பாதி வயது பெண்ணை திருமணம் செய்ய போகிறீர்கள். அந்த இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாயை மூடு. இதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசாதே. உனக்கே நன்றாக தெரியும், ஷெஹன்ஷாவின் வழியில் யார் குறுக்கே வந்தாலும் அவன் குற்றவாளியாகி விடுவான். அந்த குற்றவாளிகளுக்கு கிடைக்கும் தண்டனை மரணம். என்னை குற்றவாளியாக நினைத்தாலும் பரவாயில்லை, நான் உங்களை இங்கிருந்து செல்ல விட மாட்டேன். என் மரண தண்டனையை நிறைவேற்ற கூறி உங்கள் வீரர்களுக்கு கட்டளையிடுங்கள். ஷெஹன்ஷா, பொறுமையாக இருங்கள். அவ்வாறு செய்யாதீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். சலீம், சற்று பொறுமையாக இரு சலீம். இன்று அவர் திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் வேறு ஒருவனுடைய காதலி ஆவாள். ஷேக்கு, நான் அவளிடமே கேட்டு விட்டேன். ஆனால் அவள் மறுத்து விட்டாள். பாவம், பிறகென செய்வாள்? தாங்கள் அவளை மிரட்டி இருப்பீர்கள். அதற்கு பயந்து அவள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருப்பாள். அதோடு இன்னொரு விஷயம், உங்கள் வார்த்தையை மீறி யார் என்ன செய்தாலும் அது குற்றம்தானே? மிகவும் மகிழ்ச்சி. ஷெஹன்ஷாவிற்கும் இளவரசருக்கும் இடையே அல்ல, தந்தைக்கும் மகனுக்குமான இந்த மோதலை பெரிதாக்கி அவர்களுக்குள் பெரிய இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும். இருவரும் இனி சேரவே கூடாது. அனைவரும் உங்களுக்காக பயப்படலாம், ராஜமாதா முதற்கொண்டு. தாங்கள் அவர்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்று இந்த நிமிடம் வரை அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஆனால் இன்று அதே ராஜமாதா அவர்கள் கையாலேயே பரிசு பொருட்களின் தட்டை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நிக்காவிற்காக உங்களோடு வருகிறார். ராஜமாதா அவர்களே, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் உங்களுடைய கணவர் மீது நீங்கள் வைத்திருக்கும் காதலுக்காகவா, அல்லது ராஜமாதாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்யும் தியாகம்? போதும், நிறுத்து. இன்னும் இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினாலும் உன் தலையை இப்போதே இங்கேயே வெட்டி விடுவேன். அதை தவிர உங்களால் வேறு என்ன செய்ய இயலும்? உயிரை எடுத்து விடுவேன் என்று மிரட்டத்தானே தெரியும். நான் ஒன்றும் மிரட்டவில்லை ஷேகோ. இன்னொரு முறை நீ என் வேகத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாலும் சரி, நான் இப்போதே உன் உயிரை எடுத்து விடுவேன். பிறகு எதற்காக தாங்கள் தயங்குகிறீர்கள்? இந்த குற்றவாளி உங்கள் முன்புதான் நிற்கிறேன். உங்கள் சிப்பாய்களிடம் கூறுங்கள், என்னை தாக்குவதற்கு கட்டளையிடுங்கள். நானும் பார்க்கிறேன். ஒரு ஷெஹன்ஷா, ஒரு தந்தை, ஒரு கணவன் தன்னுடைய பாதி வயதில் இருக்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக எதுவரை செல்கிறார் என்று.
முகலாய ராஜ்ஜியத்தின் ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் கட்டளை இடுகிறேன். சிப்பாய்களே, அவன் மீது தாக்குதல் நடத்துங்கள், அவனை கைது செய்யுங்கள். ஷெஹன்ஷா வேண்டாம். இல்லை ஜோதா பேகம், அவன் எல்லை மீறி பேசிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு சாம்ராஜ்யத்தை பற்றிய கவலையும் இல்லை, ஷஹன்ஷா பற்றியும் இல்லை. இந்த ஷஹன்ஷாவின் முன்பே என் பேகத்தை அவமானப்படுத்துகிறான். சிப்பாய்களே, என்ன செய்கிறீர்கள்? தாக்குதல் நடத்துங்கள். வேண்டாம் ஷெஹன்ஷா, அவ்வாறு செய்யாதீர்கள். ஏன் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னை தாக்குங்கள். உங்கள் ஷஹன்ஷாவின் கட்டளையை நிறைவேற்றுங்கள். அம்பெய்து கொன்று விடுங்கள். என் மீது அம்பெய்யுங்கள். உங்கள் ஷஹன்ஷா அக்பருடைய சரித்திரத்தில் ஒரு புது வரலாறை எழுதுங்கள். அவருடைய புது வேகத்திற்காக ஷஹன்ஷா அக்பர் தன் வாரிசையை கொன்றார் என்று எழுதுங்கள். சிப்பாய்களே, தாக்க தயாராகுங்கள். இல்லை, வேண்டாம் ஷெஹன்ஷா, விட்டு விடுங்கள். ஜோதா பேகம், நீங்கள் இதில் குறுக்க வராதீர்கள், சென்று விடுங்கள். ஷெஹன்ஷா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நான் எதுவுமே கூறவில்லை ஷெஹன்ஷா. நீங்கள் எடுத்திருக்கும் இந்த முடிவால் என் மகனின் மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. தயவு செய்து இந்த திருமணத்தை செய்து கொள்ளாதீர்கள். தங்களுக்கு எவ்வாறு புரிய வைப்பேன் ஜோதா பேகம்? என் மகனின் உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த நிக்காவையே செய்து கொள்கிறேன். நான் இந்த நிக்காவை செய்து கொள்ளவில்லை என்றால் பிறகு ஷேக்கு பாபாவின் உயிருக்கு ஆபத்து. சிப்பாய்களே, தாக்குங்கள்.